ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹாய். மழை பெய்யலங்க, ஆனா வெயிலும் இல்ல அனலும் இல்ல, செம்ம காத்து, ஆளை தூக்கி வீசி போடுற மாதிரி காத்துங்க. சந்தோஷமா பால்கனில நின்னுட்டு இருக்கேன். வீக்கெண்ட் சண்டே அப்படின்றதுனால நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, நெயில்ஸ் எல்லாம் கட் பண்றது, வீடு ஃபுல்லா கிளீன் பண்றது, ஃப்ரிட்ஜை கிளீன் பண்றது, துணி எல்லாம் துவைச்சு போடுறது, முக்கியமா ஷர்வினுடைய ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் நீட்ஸ் லைக் லஞ்ச் டவல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் இன்னைக்கு போயிட்டு இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு ஷர்வினியும் குளிக்க வச்சுட்டு நானும் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க போய் தயவு செய்து மீன் மார்க்கெட் போய் மீன் வாங்கிட்டு வாங்க, ஏதாவது டவுட் இருந்தா கால் பண்ணுங்க, சமத்தா வாங்கிட்டு வாங்க, ஏதாவது பார்த்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சேன். அவர் அப்புறம் போன் பண்ணி வஞ்சரம் தான் இருக்கு அப்படின்னாரு. நான் போனதே ஆஃப்டர்நூன் மேல கொஞ்சம் தாண்டிடுச்சு. சரி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். போன்ல வந்து அவர் வாங்கிட்டு வரேன்ட்டு வாங்கிட்டும் வந்துட்டாரு. பால்கனில கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தேன். அவர் வந்துட்டதுனால கிச்சனுக்கு இப்ப போகணும். எங்களோட ஃபேவரட் சாங்ஸ் பிளேலிஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. நாங்க அதை கேட்டுக்கிட்டே இன்னைக்கு நாங்க கிச்சன்ல வேலை செய்ய போறோம். நான் பூண்டு உரிக்கிறது, வெங்காயம், தக்காளி அதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் ஓரளவுக்கு. ஃபர்ஸ்ட் மீனை வந்து மேரினேட் பண்ணிடலாம் ஃப்ரைக்காக. குழம்பு மிளகாய் தூள், சால்ட், மஞ்சள் தூள், இது 3 தான் நான் போடுறேன். ஃபிஷ்ல நல்ல மசாலா ஒட்டி வரும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன், அது இதெல்லாம் போட்டாதான் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம குழம்பு மிளகாய் தூள் வீட்டுல அரைக்கும் போதே வெறும் மிளகா தனியா போட்டு அரைக்கிறது இல்ல, அதுல நிறைய ஜாமான்லாம் போட்டு தான் நம்ம அரைக்கிறோம். அந்த டேஸ்ட் ரொம்ப ருசியா இருக்கும். டூ மச் ஆஃப் மசாலா இல்லாம இருக்கும், ஹெவியா ஃபீல் ஆகாம இருக்கும், வயிற்றுக்கும் கொஞ்சம் லைட்டா இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி மசாலாவை போட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஃப்ரிட்ஜ்ல ஒரு ½ hour to 1 hour அப்படியே வச்சிருவேன். ஃபிஷ் குழம்பு கொஞ்சமா வைக்கிறதுக்காக நான் தேவையானதெல்லாம் இங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ரசமும் வைக்க போறேன், புளியும் கரைச்சு ரெடியா வச்சிருக்கேன். சுடு தண்ணி இருந்தா மீன் குழம்புல ஊத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சுடு தண்ணியும் நான் கெட்டில வந்து ஆன் பண்ணிடுறேன். வஞ்சரமுடைய தலை இருக்கும் இல்லையா, 2 மீன் வாங்கி இருந்தார் வஞ்சரம்ல. அது 2 தலை, வால், இந்த மாதிரி ஒரு 4-5 பீஸ் மட்டும் போட்டு குழம்பு வச்சிடலாம், மீதி எல்லாம் வறுத்துடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். கெட்டில சுடு தண்ணியும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மீன் குழம்பு தயார் பண்ணலாம். கண்ணும் கண்ணும் நோக்கியா அந்த பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. ஓரம் ஓரம், அதை நானும் ஜியும் ஒரு வைப் பண்ணிட்டு பாடிக்கிட்டே நாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஷர்வன் முன்னாடி நாளே ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டாரு. கொஞ்ச நேரம் டிவி பாக்குறமான்னு சொல்லிட்டு அப்படி டிவி பாத்துக்கிட்டு இருக்காரு. ஜாலியா பாட்டு கேட்டுட்டே நாங்க வேலை பார்த்துட்டு இருந்தோம். எங்க 2 பேருக்கு பிடிச்ச பிளேலிஸ்ட் கேட்டுக்கிட்டு ஒன்னா கிச்சன்ல பாடிக்கிட்டே வேலை செய்யறதுன்னு இருக்கு பாருங்க. அது ஒரு மாதிரி வேற லெவல் வைப்னு தான் சொல்லணும். கலாட்டா பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு புளிய கரைச்சு நான் இங்க வச்சிருக்கேன். நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கும். 4 ஸ்பூனும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து அந்த புளி தண்ணிலேயே கரைச்சு வச்சிருக்கேன். நல்லெண்ணையும் சமையல் எண்ணெயும் கலந்து நான் இங்க போட்டிருந்தேன் கடாயில. அதுல கடுகு, வெந்தயம் ஆட் பண்ணிட்டு கருவேப்பிலை, தட்டி வச்ச பூண்டெல்லாம் தாளிச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி சேர்த்து போட்டு காஷ்மீரி சிகப்பு மிளகாய் தூள் கலருக்காக, அப்படி இல்லைன்னா கொஞ்சமா மீன் மசாலா இருந்தா கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பழுத்த நாட்டு தக்காளியும் கட் பண்ணி நான் ஆட் பண்ணிருக்கேன். அது வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே அந்த புளி தண்ணியில வேற உப்பு இருக்கு. இப்படிதான் கலாட்டாவா நாங்க வந்து ஷூட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்லாம் ஸ்டாண்ட் வச்சு ஷூட் பண்ணுவேன். இப்பெல்லாம் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்துடுறாரு அவரு. சோ இந்த ஆங்கிள் எடுக்கும்போது நான் எப்படி கடாய பாக்குறேன் அந்த வியூ உங்களுக்கு தெரியும். சோ அந்த மாதிரி ஷார்ட்ஸ் வந்து ஸ்டாண்ட் இல்லாம அவரே இப்படி எடுத்து கொடுத்துறாரு. சோ அந்த நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியை வந்து குழம்புல ஊத்தியாச்சு. அது கொதிக்கணும், நல்லா பச்சை வாசனை போகணும். அதுக்குள்ள எங்க ரசம் வந்து தாளிக்கிறேன். அந்த தாளிப்புல கரைச்சி வச்சிருக்க அந்த ரசமை ஊத்தும் பொழுது அந்த பரப்பரன்னு அந்த தாளிக்கிற சவுண்டும் வாசனையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்க. நம்ம கிட்ட 3 பர்னர் தான் இருக்கு. ஒண்ணுத்துல வந்து சாப்பாடு வந்து கொதிச்சிட்டு இருக்கு. அரிசியும் போட்டாச்சு. நம்ம இங்க ரசம் வந்து தாளிச்சு வச்சிருக்கோம். அடுத்தது வந்து அதுல முட்டை வந்து வறுக்கணும். இங்க வந்து மீன் குழம்பு வந்து நல்ல தளபலன்னு கொதிச்சிருக்கு. கொஞ்சம் அந்த எண்ணெய் மிதந்து வரணும், நான் சிம்ல வச்சிருக்கேன். குழம்பு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மாங்காய் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மீன் போட்டுட்டு அப்படியே கருவேப்பிலை தூவி இறக்கிட்டோம்னா மீன் குழம்பு தயாராயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா சமைச்சு சாப்பிடணும். ஆனா ஆபீஸ் கோயர்ஸா இருக்கேன், டைம் பத்தல, குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஷ் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா ஹோம் மேக்கரா இருந்தாலுமே ஸ்டவ் கம்மியா இருக்கு, நான் பர்னர்ஸ், குழந்தைங்களுக்கு வந்து பேக் பண்றது டைம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெய்லி ஒரு முட்டை வந்து சாப்பிடணும் அப்படின்றது நமக்குலாம் பழக்கம். நம்ம சாப்பிடுவோம் சின்ன வயசுல இருந்து. பச்சையாவே முட்டை குடிக்கிறது, நல்லெண்ணெய் சாப்பிடுறதுலாம் இடுப்பு எலும்புக்குலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ தினம் ஒரு முட்டை வந்து குழந்தைங்க முக்கியமா நாட்டுக்கோழி கடைசிதான் கொடுக்கலாம். தனியா முட்டை வேக வைக்கிறதுக்கு அடுப்பு நம்ம இடம் தேட தேவையில்லை. சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இருக்கு, நான் உங்களுக்கு காட்ட போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அகாலோ எக் பாய்லர் தான். இந்த மாடல் கிராண்ட். இது கூட இந்த மெயின் யூனிட் கொடுத்துடுறாங்க, பவர் கார்டோட வருது. இது எக் பாயிலிங் ட்ரே. தண்ணி ஊத்திட்டு அதுக்கு மேல வச்சுட்டு நம்ம இதுக்கு மேல அப்படியே எக்ஸ் வந்து அடுக்கிக்கலாம். இது வந்து போச் பவுல். இதை யூஸ் பண்ணி நம்ம போச் எக்ஸ் கூட செய்ய முடியும். மேல இந்த மாதிரி கவரும் இது கூட கொடுத்துருக்காங்க. இது கூடவே ஒரு மெஷரிங் கப்பும் வருது. சோ இது கவரும் இருக்கு. இந்த கவர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டீம் வரணும்னா இந்த ஸ்டீம் வெண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸுமே கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லலாம். போச் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 பண்ணலாம். நீங்க வெறும் எக் வச்சும் போச் எக்ஸ் பண்ண முடியும். இல்ல இதுலயே கொஞ்சம் வெஜ்ஜீஸ், வெங்காயம், கேப்சிகம் எல்லாம் போட்டு எக் உடச்சு ஊத்தி மிக்ஸ் பண்ணி இதுல கொஞ்சம் கூட நம்ம போட்டு எடுத்துடலாம். மொத்தம் அட் டைம்ல 4 செய்ய முடியும். முட்டை வேக வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 8 அட் டைம்ல உங்களால வேக வச்சிட முடியும். இதுல தண்ணி எவ்வளவு அளவு வைக்கிறீங்க, எக்குக்கு வந்து எத்தனை நிமிஷம் நீங்க வேக வைக்கிறீங்கன்றத பொறுத்து எக் சாஃப்டா இருக்கணுமா, மீடியமா இருக்கணுமா, நல்லா வெந்திருக்கணுமான்றத நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் நல்லா பாயில் பண்ண போறேன். மெஷர்மெண்ட் படி 85 ml ஊத்தணும். அடுத்து எக் ட்ரே நான் வச்சிடுறேன். இந்த மாதிரி
எக்ஸை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், நான் இதுல அடிக்கிடுறேன். இதுல ஆட்டோமேட்டிக் ஆபரேஷன் இருக்கு அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடியோட வருது, ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கு 2 years வாரண்டியோட வருது, மேனுவல் வாரண்டி கார்டோட கொடுக்குறாங்க. இது ஈஸி ஒன் டச் ஆபரேஷன் தான். சாஃப்ட், மீடியம், ஹார்ட் அப்படி எந்த மோட்ல உங்களுக்கு நீங்க வேக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி தண்ணி, அதுக்கேத்த மாதிரி டைமிங் மாத்தணும், அது எல்லாமே மேனுவல்ல கொடுத்துருப்பாங்க. ரசம்ல எல்லாமே போட்டுதான் நம்ம ரசம் வைப்போம். லைட்டா அது ஓரம்லாம் நுரைச்சு வரும்போது கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம் லைட்டா தெளிச்சு விட்ட மாதிரி தண்ணி போட்டுட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடணும். அந்த வாசனை கமகமன் இருக்கும். சாப்பிடும்போது ஓபன் பண்ணும்போது அப்பா அந்த ரசத்தோட வாசனையே வேற மாதிரி இருக்கும். ரசம் மீன் வறுவல் அப்பா அடி செம்ம காம்போ. ரசம் உருளைக்கிழங்கு, ரசம் சிக்கன், ரசம் எறா தொக்கு, ரசம் மீன் வறுவல், இதெல்லாம் செம்ம காம்போ இல்ல? உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப மாங்காய் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மீன் போட்டா அவ்வளவுதான் தயாராயிடும். இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணும்போது முட்டை உடையாம வரும்னு நினைக்கிறேன். உடஞ்சா கூட பரவாயில்லைங்க. அந்த முட்டை உடஞ்சி கொஞ்சம் லீக் ஆகி வெளில வந்து அது ஒரு மாதிரி கொப்பளிச்ச மாதிரி ஆயிடும். அந்த முட்டையை நீ சாப்பிடு, நான் சாப்பிடு, நீ சாப்பிடு, நான் சாப்பிட்டு சண்டை போடுவோம். வேணாம்னு சில டைம் தூக்கி போட்டுரும். அது இன்னும் சாப்பிடறதுக்கு தோணாது. அது ஒரு மாதிரி ஃபீலா இருக்கும். அந்த மாதிரி நீங்க நினைச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்க. சம்டைம்ஸ் சில முட்டை அப்படி ஆயிடும். அது ஏன்னு எனக்கு தெரியல. இப்படி வேக வைக்கும் போது நீட்டா அழகா வரும். முட்டை வேஸ்ட் பண்ணாம சாப்பிடலாம். அந்த லீக் ஆகி வேஸ்ட் ஆகி அது சாப்பிடலாமா வேணாமான்னு டவுட் வந்து அது எதுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லாவே ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுடலாம். இந்த பக்கம் சாதம் வடிச்சாச்சு, ஆல்மோஸ்ட் வடிஞ்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் மாங்காய் வந்து போட்டுட்டேன் நான். மாங்காய் கொஞ்சம் வேகட்டும், சிம்ல வச்சிருக்கேன். ரசம் வெந்துருச்சு. இங்க வந்து இரும்பு தோசை கல் வச்சிருக்கேன். மீன் வறுக்க போறோம். சில பேர் இதை குடும்பமா கேட்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி 2-3 பேர் இருக்க ஃபேமிலிக்கு எதுக்கு இத்தனை முட்டை அப்படின்னு கேட்பாங்க. நான்வெஜ் செய்யும் போது அக்கா வீட்டுக்கும் சேர்த்து தான் செய்வோம். ஸோ அக்கா, ராகேஷ், நாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றதுக்காக. குழந்தைங்க 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு நாட்டுக்கோழி முட்டை கொடுக்கலாமே, மீதி எக்ஸை வந்து ஷேர் பண்ணி சாப்பிடலான்னு. ஸோ எல்லாருக்காகவும் சேர்த்து செஞ்சிருக்கோம். அதான் ரீசன். ஜி ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுச்சு பாரு ஜி. ஆமா, ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, முட்டை எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வாவ், சூப்பரா தயாராயிடுச்சுங்க. ஸ்டீம்டு வெஜ்ஜீஸ் மாதிரி ஸ்டீம்டு எக் பாருங்களேன். உடைச்சதுக்கு அப்புறம் உள்ள இருக்க எல்லோ ஒலிக்கு ஓடியாருமோன்னு நினைச்சேன் நானு. கரெக்டா இருந்திருந்தது, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுங்க. செம்ம இல்ல? சூப்பரா முட்டையெல்லாம் உரிச்சுட்டேன். கண்டிப்பா நான் அந்த ப்ராடக்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உடையாம சொதப்பல் இல்லாம முட்டை வந்து வேக வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. சப்போஸ் நம்ம கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களா இருக்கிறாங்க, நம்ம ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு முன்னாடி பிள்ளைங்க வந்துடுறாங்கன்னா கூட அவங்களே பாயில் பண்ணி சாப்பிடலாம், அடுப்புல எல்லாம் வைக்காம. ரொம்ப ஈஸியா இருக்கு. பேச்சுலர்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்க கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெகுலரா எவ்ரிடே பேசிஸ்க்கு எல்லாருக்குமே நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். நாளைக்கு வந்து நான் மார்னிங் போச் எக் செய்யறத வீடியோ தனியா ஆட் பண்ணி நான் எடிட்டிங்ல கிளிப்பிங் வந்து ஆட் பண்றேன். கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இது. ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். வேணும்ன்றவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி அப்படிங்கறவங்க உங்களுடைய ஃபீட்பேக்ஸையும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்றதுக்கு மறக்காதீங்க. ஸோ நல்ல மீன் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஊறி இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம வந்து மீன் வறுக்க ஆரம்பிச்சோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நான் இரும்பு தோசைக்கல்ல மீன் வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். மாங்காவும் லைட்டாக வெந்துருச்சு. இந்த நேரத்தில் மீன் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நமக்கு மாங்காவும் மீனும் நல்லா ஃபுல்லாக வெந்து வரதுக்கு சரியா இருக்கும். மீன் போட்டு 2 மினிட்ஸ்ல ஆஃப் பண்ணிட்டு அப்படியே போய் சுட சுட நம்ம சாப்பிட வேண்டியது தான். மீன் குழம்பு ரெடி. இப்போ வாழ்நாளே மீன் குழம்பு இவ்வளோ கம்மியாக இன்னைக்கு தான் வச்சிருக்கோம். இது ஒரு வேலைக்கே ஆளு கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும் இல்ல? கரெக்டா இருக்கும். இந்த சமையல்ல கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்கு. மீன் வறுக்கிற வேலை எல்லாம் இருக்கு. பாயில்ட் எக் அப்படியே வச்சிரு, அது நான் 2ஆ உடச்சு அதனால மீன் குழம்பு மேலாப்புல ஊத்தி சாப்பிடணும் அப்படின்ட்டு ஜி. அதனால வறுக்கலாம் செய்யாங்க அப்படின்ட்டாரு. சரி ஓகே அப்படியே வச்சிடலாம். நான் அப்படியே வச்சாச்சு. மீன் மட்டும் இன்னும் ஒரு பேட்ச் வந்து நான் வறுக்க வேண்டியிருக்கு. அதை வறுத்துட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நான் வந்து சில குர்தாஸ் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். நான் காமிக்கலாம் இருக்கேன். கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வரதுனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை நான் ஆல்ரெடி ஷூட் பண்ணியே வச்சிருக்கேன். டக்குன்னு அதை பார்த்துட்டு வந்துருங்க. என்னடா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு பாக்காதீங்க. உங்களுக்கு வந்து ஒரு 3 குர்தாஸ் வந்து சும்மா ரிவ்யூ மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம அக்கா சிம்பிளா வீட்டுல எப்படி மேக்கப் பண்ணலாம், குட்டி பார்ட்டிக்கு போறதுக்கு மேக்கப், எனக்கு சுத்தமா மேக்கப்பே தெரியாது, உங்களோட மேக்கப் எனக்கு பிடிச்சிருக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்காக, அப்புறம் என்ன ப்ராடக்ட்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்றதுக்காக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. சோ நான் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது நான் ஆன்லைன்ல போட்டு வாங்கினேன். இப்ப கண்ணு மை தீந்துச்சுன்னா திருப்பி வாங்குவோம். அந்த மாதிரி கண்ணுக்கு மை, எவ்ரிடே யூஸ் பண்ணக்கூடிய காம்பாக்ட், லிப்ஸ்டிக், இந்த மாதிரி நான் ஆர்டர் போட்டு எப்ப தீந்துருதோ அப்ப வாங்குவேன். இத்தனை மாசத்துக்கு ஒரு வாட்டிங்கெல்லாம் கணக்கெல்லாம் இல்ல. கண்ணுக்கு மை, மஸ்காரா மட்டும் நான் எப்பவுமே ரெகுலரா யூஸ் பண்ணுவேன், உங்களுக்கு தெரியும். அது மட்டும் அடிக்கடி தீந்து போயிடும் எனக்கு. ஆனா திருப்பி நான் ஆர்டர் போட்டு வந்திருக்கு. சோ நான் என்ன யூஸ் பண்றேன்னு உங்களுக்கு காமிச்சிடலாம் நினைச்சேன். என்னோட ஃபேவரட்ஸ் 2-3 இருக்கு. இந்த வாட்டி நான் என்ன வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே குர்தாவும் ஒரு 3 குர்தா புதுசா இப்பதான் அன்பாக்ஸ் பண்ண, சரி அப்படியே உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். இந்த குர்தா ஒண்ணு, இது நான் ஆன்லைன்ல தான் வாங்கினேன். 600 சம்திங் அந்த ரேஞ்ச்ல தான் வாங்கினேன். நல்லா சாஃப்ட் காட்டனா, தின்னா, சூப்பரா காத்தோட்டமான மெட்டீரியலா இருக்கு. கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல், ஹாலிடேஸ் எல்லாம் வரும்போது நம்ம ஊருக்கு எல்லாம் போலாம்னு பிளான் பண்ணுவோம். அப்ப ஊருக்கு போகும்போது ஆஹா இன்னும் 2-3 புது ட்ரெஸ் போட்டு போகணும்னு ஆசைப்படுவோம். அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி லைட் வெயிட்டான கேரி பண்றதுக்கும் உங்களுக்கு டிராவல் பண்ணும்போது ஈஸியா இருக்கக்கூடிய குர்தாஸ் இது.
ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த பிரைஸுக்கு இந்த அளவுக்கு சுற்றளவு நல்ல ஒரு மெட்டீரியல், நல்ல லாங் குர்தாவா இருக்கு. இந்த அனார்கலி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த கிறிஸ்டாஸா இருக்கு. இந்த மாதிரி லைட்டான கலர்ஸ், இது என்ன கலர்னு எனக்கு சொல்ல தெரியல. லைட் பிரவுன் சொல்லலாமா ஜி? லைட் சாக்லேட் கலர்னு சொல்லலாமா? அந்த மாதிரி ஒரு கலர்ல இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கலர். இந்த மாதிரி கலர் என் வார்ட்ரோப்லயே இல்ல. சோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாம் வேணும்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். வேணும்ன்றவங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்தது ஒரு சூப்பரான குர்தா தான். நான் ஏன் சிரிச்சுட்டே சொல்றேன், கண்ணில் எதுவும் போயிடுச்சு. நான் எதுக்கு சிரிச்சுட்டே சொல்றேன் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல ஃபோல்ட் ஆகி வரும்போது இப்படி வச்சு ஃபோல்ட் ஆகி வந்திருந்தது. அதை நான் எடுத்துட்டேன். இந்த இடம் ஏதோ இப்படி தூக்கிட்டு நிக்குது. அதை நான் இப்படிங்கிற போகவே மாட்டேங்குது. சிரிப்பா இருந்தது கண்ணாடி முன்னாடி. சோ அது வந்த மடிப்பு நான் அப்படியே உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஆலியா கட்ல இது வரைக்கும் நான் நிறைய குர்தாஸ் உங்களுக்கு ஓவர் ஃபியூ மந்த்ஸ்ல காமிச்சிருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு சுற்றளவு இங்க பாருங்க எவ்வளவு ஃபிளேவர் இருக்கு. இந்த அளவுக்கு நான் வந்து ஆலியா கட் உங்களுக்கு காமிச்சதே இல்லை. அவ்வளவு சுற்றளவு இருக்கு. நல்லா ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லலாம். நல்ல மெட்டீரியல். நான் காமிக்கக்கூடிய குர்தாஸ் எல்லாமே கம்ஃபர்டபிள் டு வியர். எவ்ரிடே நீங்க யூஸ் பண்றீங்க, ஆஃபீஸ்க்கு காலேஜ்க்கு எல்லாம் போட்டு போறீங்க, இல்ல லாங் டிராவல் எல்லாம் பண்றீங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரியான குர்தாஸ் தான் சூஸ் பண்ணி இந்த மாசத்துக்கு பட்ஜெட் வரைக்கும் 2-3 ஷாப்பிங் ஹால் வீடியோஸ் நிறைய பேர் கேட்டதுனால பண்ணலாம்னு நினைச்சேன். சோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இந்த கலரும் நல்லா இருக்குது. எல்லாருக்கும் பிடிச்ச ப்ளூ கலர்ல இருக்குது. அண்ட் பினிஷிங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. இது வந்து கொஞ்சம் லோ நெக்கா தான் இருக்கு. நம்ம வந்து ஸ்லிப் போடும்போது கொஞ்சம் நல்லா இப்படி ஏத்தி மேல இப்படி போட்டுக்கிட்டா நீட்டா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும். ரொம்ப லோவா இல்ல, கிளீவேஜ் எல்லாம் தெரியற அளவுக்கு இல்ல, பட் கொஞ்சம் லோவா இருக்கு அப்படின்றதே நான் சொல்லிடுறேன். சோ தட் வேணும்ன்றவங்க பாத்துக்குவீங்க. இங்க மட்டும் மடிப்பு வந்து சரியா மடிக்காதனால புஃப்னு தூக்கிட்டு நிக்குது. அதனால இன்னும் ஆல்ரெடியே ஆலியா கட்ல இந்த இடத்துல ஃபிளேர் இருக்கும், ப்ளீட்டடா இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் புஃப்னு தான் தெரியும். இதுல இது வேற இப்படி இருக்கா, இன்னும் புஃப்னு இருக்கு. சுற்றுலா நிறைய இருக்கு, நல்லா இருக்கு. இதுக்கு வந்து இதுவும் நான் ஆன்லைன்ல தான் வாங்கினேன். லிங்க் கிடைச்சதுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். ரொம்ப வருஷமா என்கிட்ட இருக்கு. என்னோட ஃபேவரட்ல இதுவும் ஒண்ணு. நல்லா இருக்கா? இன்னைக்கு நான் காட்டினதுலயே ரொம்ப 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 ஃபேவரட்டான குர்தா இதுன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் ஆர்டர் என்னுடைய சைஸ்க்கு பண்ணியிருந்தேன். சைஸ்க்கு பண்ணது கரெக்டா கப்ச்சுன்னு வந்துருச்சு. ஒரு குர்தாக்கு சைஸ் சார்ட் வந்து மாறும். ஒன்னுல நீங்க எக்ஸல் போடலாம், ஒன்னுல எல் போடலாம், ஒன்னுல டபுள் எக்ஸல் போடலாம். ஏன்னா சைஸ் சார்ட் பார்த்து தான் வாங்கணும். உங்களுடைய பஸ் சைஸ், உங்களுடைய ஹிப் சைஸ் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்து சைஸ் சார்ட்ல மேட்ச் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. கரெக்டா அந்த கப்ச்சுன்னு வந்திருக்கு. இந்த நெக் அந்த வீ போய் கரெக்டா நின்று இருக்கு. கொஞ்சம் லோவா தான் இருக்கு. ஆனா கிளீவேஜ் வந்து நான் இப்படி மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா கப்ச்சுன்னு உட்கார்ந்து இருக்கு. சோ நகராது, நெக் நீட்டா இருக்கு. அண்ட் இந்த பாட்டில் கிரீன் வாவ் அப்படின்னு சொல்லணும். என்னோட சைஸ்க்கு அளவு எடுத்து தச்ச மாதிரி இருக்கு. ரொம்ப டைட் ஃபிட் அப்படியே எப்படி சொல்றது, ரொம்ப ஃபிட்டா இல்லாம லைட்டா ஒரு லூஸ் கொடுத்து தச்சா அப்படி இருக்கும். நீட்டா இருக்கும்ல, கம்ஃபர்டபுளா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இந்த யோக் லைனும் பிடிச்சிருக்கு. இந்த வீ நெக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஏனே தெரியல. அப்புறம் 3/4 ஸ்லீவ் இருக்கு. மிரர் ஷீட் ஒர்க்ல தான் ஃபுல்லாவுமே உங்களுக்கு பார்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் மிரர் ஷீட் ஒர்க் இருக்கு. ரொம்ப ரிச்சா இருக்கு பாக்குறதுக்கு. நேர்ல அந்த பாட்டில் கிரீனே எப்பவுமே அந்த ஃபெஸ்டிவல் லுக் கொண்டு வந்துடும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இது கூட இந்த மாதிரி ஒரு கிரீன் ஸ்டோன்ல மேட்சிங்கா போட்டிருக்கேன். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுலயே சுற்றளவு இவ்வளவுதான் இருக்கு. இங்க வரைக்கும் இவ்வளவுதான். இதுக்கு பெருசா சுற்றளவு இல்ல, அதே நான் சொல்லிடுறேன். ஆனா எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஆஃப் கலர், அந்த ஃபிட்னஸ் அப்படியே பக்காவா இருக்கு. நம்மள கொஞ்சம் ஒடுக்க ஒல்லி அழகா ஷேப்பா காமிக்குது பாருங்க. அதனால எனக்கு இது பிடிச்சிருக்கு. ரொம்ப குண்டை காமிக்காம இருக்கு, அழகா இருக்கு. ஏன்னா இந்த கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் நான் சொன்ன இல்லையா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் காட்டுறேன்னு அதை உங்களுக்கு காட்டிடுறேன். சந்திரமுகியில காசுமா இல்ல ஒட்டியானோ அப்படின்னு சொல்ற மொமெண்ட் சொல்லலாம். இங்க பாருங்க, எனக்கு பிடிச்ச ஒரு 3 ஷேட் லிப்ஸ்டிக்ஸ் வந்து நான் இங்க வச்சிருக்கேன். லிக்விட்ல 2 வச்சிருக்கேன். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா கிரீம் பினிஷ், இது மேட் பினிஷ் நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது மேட் பினிஷ் பவுடர் லாக்மேல 9 to 5 லிப்ஸ்டிக், காஜல் இதெல்லாம் தான் இருக்கு. சோ லாக்மேல வந்து பாத்தீங்கன்னா காஜல், மஸ்காரா அண்ட் ஐலைனர் 3மே வாங்கியிருக்கேன். இந்த ஐலைனர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னான பிரஷ்ஷா இருக்கும். நம்ம ஐலைனர் போட்டதே தெரிய வேண்டாம், நேச்சுரல் பினிஷ் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மையெல்லாம் போடாம ஐலைனர் ரொம்ப மெலீசா பார்டர் அடிக்கிற மாதிரி நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு மஸ்காரா மட்டும் ரொம்ப மைல்டா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நேச்சுரலான உங்களுக்கு லுக் இருக்கும். நோ மேக்கப் லுக் எல்லாம் போடுறதுக்கு வசதியா இருக்கும். புதுசா ஐலைனர் போட்டு பிராக்டிஸ் பண்றவங்க இந்த மாதிரி தின்னான லைன் யூஸ் பண்ணீங்கன்னா ஒருவேளை தப்பாயிடுச்சுன்னா கூட மேல போட்டுக்கலாம். ஆல்ரெடி திக்கான பிரஷ் யூஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா திக்காயிடுச்சுன்னா இன்னும் திக்குன்னு ஆயிடும். சோ இதுக்கு வந்து இந்த 9 to 5 இது நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன், அதனால நல்லா இருக்கு. அண்ட் காஜல், ஐகானிக் காஜல். சோ இதுவும் வந்து 2 இருந்துச்சுன்னா வசதியா இருக்கும். நான் கண்ணுக்கு மை நிறைய வைப்பேன். சும்மா வீட்டுல இருக்கும்போது கூட குளிச்சுட்டு வந்தோன்னா மை வச்சுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அடுத்தது மஸ்காரா. உண்மையா சொல்லணும்னா இந்த கர்லிங் மஸ்காரா நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இத்தனை நாள் நான் வந்து கலோசல் காஜல் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது லேஷ் பாரடைஸ் மஸ்காரா யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நாளா வாங்க நினைச்சேன். இருக்கிறத காலி பண்ணிட்டு வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்காம இருந்தேன். ஸோ இந்த வாட்டி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நிறைய வீடியோஸ் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தேன்.
இது ரொம்ப நல்லா இருந்தது. அதனால நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அதை வாங்கலாம்னு வாங்கியிருக்கேன். உங்க யாருமே அதை யூஸ் பண்றீங்களோ கண்டிப்பா அக்கா கண்ணை மூடி நீங்க வாங்கலாம், நானுமே இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கன்னா இதுல எது அப்படின்னு சொல்லுங்க. முக்கியமா நான் இது ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் லைஃப் டைம்ல. ஸோ அதனால எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, இது நீங்க யூஸ் பண்றீங்களா, எப்படி இருக்கு, உங்களுக்கு எப்படி டிஃபைன்டா ஐலாஷ் தெரியுதா இல்லையான்னு சொல்லுங்க. அடுத்தது 9 to 5 காம்பாக்ட் பவுடர். நான் வந்து என்ன பண்ணுவேன், ஸ்கின் கேர் மட்டும் பண்ணிட்டு காம்பாக்ட் பவுடர் மட்டும் போட்டுட்டு கண்ணுக்கு மை எழுதுறது லிப் பாம் மட்டும் போட்டுட்டு அப்படியே விட்டுருவேன். அதுவே நல்ல ஒரு லுக் கொடுக்கும். ஃபவுண்டேஷன், கலர் கரெக்டர் அது இது எதுவுமே போட தேவையில்லை. ஸோ எவ்ரிடே யூசேஜ்க்கு ஒரு கரெக்டான உங்க ஷேட்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு காம்பாக்ட் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோல்டு ஃபினிஷ்ல சூப்பரா இருக்கு உங்களுக்கு. இந்த மாதிரி மிரரும் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்றது இந்த மாதிரியும் கொடுத்துருவாங்க. உங்களுடைய கலருக்கு சூப்பரா காம்பாக்ட் பவுடர் இருக்கு. பாக்குறதுக்கும் கிளாஸா இருக்கு. எவ்ரிடே நீங்க வந்து பர்ஸ்ல வச்சு யூஸ் பண்றதுக்கும் பக்காவா இருக்கு. உங்களோட ஷேட் என்னன்னு பார்த்து நீங்க யூஸ் பண்ணுங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். அடுத்தது லாக்மேல பிரைம் அண்ட் ஷைன் 9 to 5 லிப்ஸ்டிக். கிளாஸான பேக்கேஜிங். இதுவுமே ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு ஆசைப்பட்டு இந்த ஷேட் நான் வாங்கினேன். இந்த ஷேட்ல நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் உங்களுக்கு. இது வந்து பிரைமர் பிளஸ் லிப்ஸ்டிக். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீம் ஃபினிஷ்ல இருக்கும். சூப்பரா இருக்கு. இந்த லாக் எல்லாம் பட்டுன்னு ஆகிற சவுண்டே கேக்குது. கிளாஸா இருக்கு. பர்ஸ்ல வச்சு எடுத்துட்டு போறதுக்கே நல்லா இருக்கும் உங்களுக்கு எவ்ரிடேக்கு. நான் மேக்கப் கிட்ல என்னுடைய வாட்ஸ்அப்ல ஹேண்ட்பேக் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் நிறைய அள்ளி வச்சுக்கலாம். எனக்கு மேக்கப் நாலேஜே கிடையாது. ஒழுங்காவே மேக்கப் பண்ண மாட்டேன். இன்னும் குழந்தை இருப்பான், அப்படியே எப்படி சொல்ற ஸ்கூல் பேக் மாதிரி பேக் தான் இருக்கும் என்கிட்ட. இப்பெல்லாம் சின்னதா ஒரு பர்ஸ் இருந்தா போதும், அந்த மாதிரி தான் தூக்கிட்டு போயிடுவேன். வெறும் லிப்ஸ்டிக் மட்டும் தான் நான் எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டு போவேன். அடுத்தது இந்த டெடி ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய லிப்ஸ்டிக்ஸ். இது வந்து லிக்விட் லிப்ஸ்டிக். ஆனா இது மேட் ஃபினிஷ்ல தான் இருக்கும். 2 ஷேடும் உங்களுக்கு பாக்குறதுக்கு வீடியோல ஒரே ஷேட் மாதிரி இருக்கும். ஆனா கிட்டக்க பாத்தீங்கன்னா ஒன்னு லைட் கலர், ஒரு டார்க் கலர், மேட் ஃபினிஷ்ல இருக்கிறது. இது ட்ரை பண்ணணும்னு நான் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ ஒரு 3 ஷேட் நான் போட்டிருந்தேன். இப்போதைக்கு எனக்கு டெலிவரி ஆனது இந்த 2 ஷேட் தான். இன்னொரு ஷேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன் இந்த லிப்ஸ்டிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் லிப்ஸ்டிக் போடும்போது அக்கா இன்னைக்கு என்ன கலர் லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க, ஒரு ஷேட் எங்களுக்கு கொடுங்க, ஒரு லிங்க் கொடுங்கன்னு கேட்பீங்க. அவசரமா நான் கிளம்புறதுல முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஏதோ ஒன்று கையில கிடைக்கிறத எடுத்து போட்டுருவோம். இது மேட்ச் ஆகுதா இல்ல இது மேட்ச் ஆகுதா 2-3 கலரை மிக்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணி போட்டுருவோம். ஆனா எக்ஸாக்டா எதுன்னு நம்ம மறந்துடுவோம். கமெண்ட்ல கேட்கும்போது நான் வேற ஏதாவது வேலையில இருக்கும்போது கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவேன்னா அப்ப அது என்ன ஷேட்னே தெரியாது. ஸோ முன்னாடியே காமிச்சிட்டேன்னா நீங்க வீடியோல பார்க்கும்போது கூட நீங்க உங்ககிட்ட இருக்க இந்த கலெக்ஷனை வச்சு நீங்க வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அக்கா இன்னைக்கு இதான் போட்டிருந்தாங்கன்னு உங்களால கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்காக தான் இதை காட்டலாம்னு நினைச்சேன். ஸோ அவ்வளவுதான் முடிஞ்சு. சின்ன ஹால் தான். மேக்கப்னு பெருசாலாம் இல்ல. கண்ணுக்கு மைய, மஸ்காரா, 2 லிப்ஸ்டிக் இவ்வளவுதாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சது குர்த்தாலே பிடிச்சது எது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மேக்கப் ப்ராடக்ட்ல உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எது, உங்களுக்கு ஃபேவரட் மேக்கப் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்றதுக்கு மறக்காதீங்க. ரிவ்யூலாம் சந்தோஷமா பாத்துருந்திருப்பீங்க. எக் கட் பண்ணி காமிக்கணும் இல்லையா உங்களுக்கு, சரி பரிமாறும் போது காட்டலாம் நினைச்சேன். சோ ஹாஃப்னூன் இந்த மாதிரி தான் சாப்பிட்டிருந்தோம். நாட்டுக்கோழி முட்டையை நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். பிளேட்ல அதை பரிமாறிட்டு வஞ்சரமும் அழகா பரிமாறி இருக்கேன். மசாலா எல்லாம் எவ்வளவு அழகா கோட்டா இருக்கு பாருங்க. படிச்ச சாதம் நல்லா புல புலன்னு சூப்பரா இருக்கு. அந்த ரைஸ் ட்ரெயினர் எனக்கு அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆஹா என்ன மிதக்க மிதக்க காரசாரமான வஞ்சர மீன் குழம்பு, அதுவும் மாங்காய் போட்டு சொல்லவா வேணும். அப்பா அடி அவ்வளவு ருசியா இருந்தது. மீன் குழம்பு எனக்கு காரசாரமா இருந்தா பிடிக்கும். உங்களுக்கு புளிப்பா பிடிக்குமா காரசாரமா பிடிக்குமான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரசம் மீன் குழம்பு ஆஹா அமிர்தமா இருந்துச்சு மதியானம் லஞ்சுக்கு சாப்பிடும் போது. நான் மீன் வறுக்கிறதுக்குள்ளேயே லைட்டா ஜிக்கு உப்புலாம் இருக்கான்னு பாருங்க. டேஸ்ட் கொடுத்துட்டு எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னாரு. மீன் வறுவல் ஷர்வினுக்கும் கொஞ்சம் அப்படியே சைட்ல ஊட்ட ஆரம்பிச்சிட்டோம். ராகேஷா வந்துட்டா நாங்களாம் ஷேர் பண்ணி சாப்பிட போறோம். உங்க வீட்டுல சண்டே அன்னைக்கு என்ன லஞ்ச் வேணும் அப்படின்னு எனக்கு சொல்றதுக்கு மறக்காதீங்க. நான் இந்த வீடியோல காமிச்சிருந்த ப்ராடக்ட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. எக் பாயிலரோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லிங்கா கொடுத்திருக்கேன். அண்ட் பின் கமெண்ட்ல கூட கொடுத்திருக்கேன். லிங்க்லாம் செக் பண்ணி பாருங்க. என்னுடைய ஃபேவரட்டான எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே நான் கொடுத்திருக்கேன். அந்த அமேசான் ஷாப்பிங் பேஜ்ல போனீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கும். நான் யூஸ் பண்ணி பார்த்து ரிவ்யூ கொடுத்து கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ல லிங்க் தான் என்னுடைய ஷாப்பிங் பேஜ் இருக்கும். வேணும்ன்றவங்க செக் பண்ணி பாருங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். Take care. Tata. Bye.